தாண்டி ஷோக்காகலாம் இந்த சூனா பண்ண வர வேண்டியதா போச்சு. போறேன், டைரக்டர் ஒரு போனை போட்டு இன்க்ரிமெண்ட் பேசுறேன். நீங்க இன்க்ரிமெண்ட் பேசுறீங்களோ இல்ல டிக்ரிமெண்ட் பேசுறீங்களோ, ஆனா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுமா? தர்மபுரிக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் சாதாரண இடத்துக்கு வரல, நம்ம சக்தி கைலாஸ் காலேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். அடடடா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்க ஆத்தா மாதிரியே இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது எங்க அப்பத்தா மாதிரியே இருக்காங்க. எவ்வளவு கியூட்டா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த காலேஜ்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா? நகைச்சுவை. நோ, அதுதான் நம்மளுக்கு வராதே. காமெடி. எஸ், காமெடி தான் பண்ண போறோம். இவங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கொட்டி எடுத்து இவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட போறோம் நாம. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. எஸ், ஆமா, எதுக்குடா அவங்க வந்து ஒரு வடிவேல் சார் டயலாக் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, அந்த வாய்ஸ் எல்லாம் பேசுறாங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. கரெக்டா? அதுல நான் பேசினா கன்ஃபியூஸா இருக்கா இல்லையா? நான் பேசல, சும்மா ட்ரை பண்ண அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா நம்ம ரவுண்டு வந்து நம்ம வடிவேல் சார் டயலாக் தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்காக டீம் பிரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரை கூப்பிட போறோம். சின்ன கோயில் சித்ராவையும் மைக்கேல் ஜாக்சனையும் ஒண்ணா இணைச்ச லெட்ஸ் வெல்கம் பிரியா. எஸ், ஏங்க அது இல்லைங்க, நம்ம இல்ல என்னதான கூப்பிட்டீங்க? இல்ல நாங்க சும்மா கூப்பிடுறோம், பில்டப் போட வருது. நான் தான் அப்படி வருது. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே அவங்க பப்ளிசிட்டி அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிஞ்சுப்பாங்க அவங்க. அவங்கள தான் நம்ம கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சௌந்தர்யா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். உங்களுக்குலாம் நாங்க எவ்வளவு அழகா இன்ட்ரோ கொடுக்குறோம். இல்ல அவங்க வந்தோன்னு கொஞ்சம் ஹியூமர் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, அவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு கைத்தறல் குத்தலாமா? ஆக்சுவலா வந்து 2 டீமா நாங்க பிரிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வடிவேல் சார் பேசின ஒரு சூப்பரான மாசான டயலாக் தான் நம்ம பேச போறோம். அதுக்காகவே நம்ம வடிவேல் சார் அவரு வந்து கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அந்த கேரக்டர் நேம் தான் நம்ம டீமா பிரிக்க போறோம். இந்த டீம் வந்து கைப்புள்ள, நீங்க எல்லாம் கைப்புள்ளை. இந்த டீமோட பேர் என்ன தெரியுமா? சூனா பானா. விர்ரா சூனா பானா அப்படிங்கிற டீமும் நாங்கெல்லாம் கைப்புள்ளையாக்கும் அப்படிங்கிற டீம் வந்து மோத போறீங்க. ஓகேவா? ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டீம் இருக்கீங்க. 2 டீமும் வந்து வடிவேல் சார் நடிச்ச டைலாக் வந்து மாத்தி போய் பேசி காட்ட போறீங்க. யார் டைலாக் இல்லாம திணறீங்களோ அவங்க அவுட். அவங்களுக்கு டேர் இருக்கும். ஓகே, புரிஞ்சுச்சா? போலாமா? எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. கைப்புள்ள, இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. அண்ணா, இப்பவே தூங்கிடுவாங்க ஆடியன்ஸ். அடுத்தது நான் யாரும் தெரியுமா? சூனா பானா. ஏய், நைஸ். நெக்ஸ்ட். இப்பவே கண்ணை கட்டுதே. சோலமுத்தா போச்சா? ஸ்னேக் பாபு, இட்ஸ் மீ. வட போச்சே. சரி, ஓகே. நெக்ஸ்ட். ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். அவங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. வேணா, அழுதுருவேன். ஹவு டு ஐ டெல் யூ? இவங்களால நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறேயா. அண்ணா, ஏய் இல்ல அண்ணா, இது யார சொல்றாங்க தெரியுதா? நம்ம தான் சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? நான் உள்ள வந்துட்டேன்டா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? இது ஒட்டுமொத்த மக்களோட மனசாட்சி பேசுது, யாரும் இல்ல. இவ்வளவு பண்ணி மண்டை மேல இருக்கிற கொண்டையே மறந்துட்டேன்டா. ரிஸ்க் எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆன்ட்டி ஆண்டனா பிச்சி கிச்சி. ஏய், இது ஆன்டி வாய்ஸ் மாதிரியே இருக்குப்பா. ஏய், நல்லா இருந்துச்சு, கியூட். ஓகே, இதெல்லாம் கண்டுக்கப்படாது, வாலிப வயசு. ஓகே. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறது? நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது? வாசுருதி போலாம். ஓகே, நெக்ஸ்ட். இங்க அண்ணனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரு கேமராமேன் அண்ணனா இல்ல இந்த அண்ணனா? பிரதர்,
இப்போ அவங்க எங்களை கேவலமா திட்டினா தான் எனக்கு ஆசை. ஓகே நைஸ். நெக்ஸ்ட் 5 4 3 2 எஸ். இதெல்லாம் அரசியல் சாதாரணம். வெயிட். இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது யாருன்னா கைப்புல வாங்க வின் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம டீம் வந்து அவங்க டீமுக்கு விட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு சின்ன டேர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, என்ன டேர் வருது? ஆக்சுவலி உங்க டீம்ல இருந்து 2 பேரை பிக் பண்ணி இங்க இருந்து எடுக்கணும். பிக் பண்ண போறோமா? வாங்க நீங்க 2 பேர் நீங்களே வாங்க, பாத்துட்டு இருக்கீங்களா? வாங்க. நல்ல சீட் எடுமா. நீங்க வடிவேல் சார் அவரோட சீனை ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போறீங்க. இந்த விங்கு இருக்கே உங்களை எத்தனை பேர் அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தாம்மா அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஃபோனை பண்ணி ஃப்ரீயா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கியிருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னான் நான் பிஸியா இருக்கேன்டா, வேணும்னா இங்க அனுப்பி வை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். உடனே இவனுங்க அடிச்சு முடிச்சுட்டு ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அனுப்புனானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுங்களால எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றினானுங்க. சரி நம்மளை வீட்டுக்கு தான் அனுப்புகிறாங்களோ நம்பி ஏறி உக்காந்துட்டேன். அது ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு தெருவில் இருக்கிற மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்தில் 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்கம்மா. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டீங்களா? அடிக்கல? இல்லை, அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாமா. நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஏய் சூப்பரா பண்ணீங்கப்பா, செம்மையா இருந்துச்சு. ஆமா, ஒரு காமெடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கியூட்டா பண்ண முடியுமா அப்படிங்கிறது இங்க தான் நாங்க பார்த்தோம். நல்லாவே ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் உங்களுக்கு. ஓகேவா? என்ன கை தட்டும் போதெல்லாம் இப்படிங்கற உனக்கு தட்டுறாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம சூப்பரா முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் போறோம். செகண்ட் ரவுண்டோட நேம் என்னன்னு பார்த்தா 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. நாங்க ஒரு கேள்வி கேட்போம், 10 செகண்ட் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள அதோட ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர். ஓகேவா? போலாமா? இதுதான் கேம். சரி கேர்ள்ஸ், எத்தனை பேருக்கு நீங்க குக் பண்ணுவீங்க? ஓகே. சாம்பார் செய்யறதுக்கு தேவைப்படாத 5 பொருள். என்னது? டைம் அப். வாங்க. நான் சொல்லிட்டேன், அத பாருங்க. இருங்க. சிக்கனு, மட்டனு, மீன், நண்டு, எறா, அவ்வளவுதான். ஸ்வீட். என்னங்க இப்படி இருக்காங்க? அங்க வேற டீம் கூட்டினாங்க, போங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஓகே, 5 நார்த் இந்தியன் டிஷஸ் சொல்லுங்க. நான், சப்பாத்தி, மோமோஸ், சன்னா மசாலா. அடுத்ததா இங்க. ஓகேவா? உங்களுக்கான கேள்வி, கியூட்டான நடிகை அசின் நடிச்ச 10 படம் பேர் சொல்லுங்க. போக்ரி, கஜினி, 3 சொல்லியிருக்கோம் நாங்க. 3.5 தான் சொல்லியிருந்தோம். 3 எடுத்துக்கலாம். ஓகே இந்த டீம் பார்ப்போம். ஓகே, அடுத்தது நயன்தாரா மேம் ஹீரோயினா சிங்கரா நடிச்ச ஒரு 5 படம். நயன்தாரா மட்டும் மெயின் லீட்ல நடிச்ச 5 படம். அரம், டோரா, விக்டோரியா. சரி, ரெட் கலர்ல இருக்க ஃப்ரூட்ஸ் நேம் 5 சொல்லுங்க. ஆப்பிள், ப்ரோமோகிரானட், ஸ்ட்ராபெரி, செர்ரி, ரெட் பனானா. இப்போ வந்து யார் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். ஓகே, இப்போ யார் வின்னர்னு பாத்தீங்கன்னா நம்ம சூனாபான டீம் தான். எஸ். ஓகே, இப்போ இந்த டீமுக்கு நம்ம டேர் கொடுக்க போறோம். உங்க டீம்ல இருந்து யாரா வரா? உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்ன? மிஸ்பாஞ்சு. ஓகே, இதுல என்ன டார் வந்தாலும் ஓகேவா? ஐயோனால சரி ஓகே ஒண்ணுங்க. ஓபன் கொடுங்க, நான் பாக்குறேன். நான் பார்க்காத டாரா. அம்மா உட்கார்ந்திருக்க சீட்டு மெமிக்ரி. இப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு மெமிக்ரி பண்ணி கட்டுவாரு, அதே மாதிரி நடிக்க போறீங்க. ரெடிங்களா? ஏய், சேர்ல ஊத்த கூடாது. சேர்ல ஊத்த கூடாது. ஆமா, ரெடிங்களா? இங்க பாருங்க.
ப்ரோ ஒரு மாடு கத்துனா போதும். ஓகே ஓகே ரெடியா? வணக்கம் கண்ணு. வணக்கம் கண்ணு. 18 பட்டி பஞ்சாயத்து பிரசிடென்ட். 18 ஐயோ ஏதோ வருது. நல்லா இருக்கு. ஒருத்தர் try. தமிழ் வராதா? இருக்கு ஷாருக்கான் வாய்ஸ் பேசுவோம். எனக்கு தமிழ் தவிர எதுவும் வராது. சூப்பரா பண்ணீங்க. டேரா கைதல கொடுங்க பயப்பா. போன ரவுண்ட் வந்து செமையா குமால்ட்டிக்கா நீங்க விளையாண்டுட்டீங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ரவுண்டுக்குள்ள தான் போறோம். பேட்டில் ரவுண்டுக்குள்ள தான் போக போறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு 2 டாபிக் கொடுப்போம். ஸோ அந்த டாபிக் வந்து அழகாக நீங்கள் சூப்பராக பேசணும். யார் நல்லா பேசுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து வின்னர் அப்படின்ற டைட்டில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து ஸ்கூல் டைம்லையா இல்லை வந்து காலேஜ் டைம்லையா, எந்த ஏஜில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், இதான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸ்கூல் அப்படின்னு பேசுறது வந்து நீங்கள் தான், காலேஜ் அப்படின்னு பேசுறது நீங்கள். ஓகேங்களா? 12 வருஷமா வாழ்ந்த அந்த ஸ்கூல் ஞாபகம் வந்து இப்ப கூட நினைச்சு பார்த்தா அழுக தான் வரும். அழுக வருமா? ஏன்? யார் அடிச்சது? ஏன்னா அந்த லைஃப் மறுபடியும் நம்ம போக முடியாது. ஸ்கூல் மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க காலேஜ் ஸ்கூலுக்கே போயிடுங்க போங்க. ஓகே, காலேஜ் லைஃப் தான் நல்லா கட் அடிச்சுட்டு அங்கங்க ஊர் சுத்த முடியும். பாத்துட்டு இருக்காங்க. மிஸ்லாம் பாத்துட்டு அவங்க ப்ரொஃபசர்ஸ்லாம் பாத்துட்டு இருக்காங்கம்மா. நோட் பண்ணிட்டாங்க பேரை. ஓகே. ஸ்கூல் லைஃப்ல நல்லா ஜாலியா இருக்கலாம். ஆனா காலேஜ் வந்தா ஃபியூச்சர் பத்தி பயம் வந்துரும். வேலிடான பாயிண்ட்ப்பா. எஸ், ஃபியூச்சரை பத்தி பயப்படாமலே நாங்க ஜாலியா இருக்கிறது வந்து ஸ்கூல்ல மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காலேஜ்ல நீங்க எப்படி இருந்தீங்க? ஃபியூச்சரை பத்தியே நினைக்க மாட்டோம், இருக்கிற வரை ஜாலியா இருந்துட்டு போவோம்னு நினைப்போம். ஸ்கூலுன்னு ஒன்று இல்லாமல் காலேஜ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸ்கூல் இருந்தால் தானே காலேஜ் இருக்கும். ஏங்க, பில்டிங் ஸ்ட்ராங்னா அது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதாங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் லைஃப்னா ஃபியூச்சரை பத்தியும் நினைக்க மாட்டோம், எதை பத்தியும் நினைக்க மாட்டோம், ஃபுல்லா ஜாலியா இருக்கும். பட் ஸ்கூல் லைஃப்னா அடிச்சுட்டே இருப்பாங்க, எக்ஸாமுக்கு பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படணும். கால நேரம் பார்க்காம படிக்கிறது ஸ்கூல் லைஃப்லயா மட்டும்தான் இருக்கும். காலேஜ் லைஃப்ல வந்து அப்படி படிக்க மாட்டாங்க யாரும் சீரியஸா எடுத்து. இது ஒரு ஸ்கூல் குழந்தை சொல்றதுனால ஒத்துக்கலாமா? 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் படித்தேன். எல்லா ஸ்டாஃபுக்குமே நான் வந்து பெட்டுனா செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நான் வந்து மேக்ஸிமம் பக்கமே ஸ்கூல் இருந்தாலும் நான் சீக்கிரம் போயிடுவேன். சம்டைம்ஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இங்கிலீஷ் மேம் வந்து எனக்காக எப்பவுமே சாப்பாடு கொடுப்பாங்க. நான் எப்போ போய் கேட்டாலுமே கொடுப்பாங்க. அந்த மேம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி அதாவது பாடம் மட்டும் சொல்லி தராம சாப்பாடும் போட்டி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு அடிப்பாங்க, பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க மார்க்லாம் எடுக்கலன்னா. காலேஜில் நாம தான் ரவுடி மாதிரி அப்படி ஜாலியாக. அண்ணா காலேஜ் ரவுடியை பாருங்க, காலேஜ் தானே பாருங்க. ஸ்கூல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேங்க. பிடி பீரியட்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கபடி அது எல்லாமே ரொம்ப ஜாலியாக விளையாடுவேங்க. ஸ்கூலில் இருந்தால் யூனிஃபார்மே போடுவோம், காலேஜ் வந்தால் கொஞ்சம் நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவோம். லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் மெமரிஸ் தான் சொல்லுவாங்க. இதை நம்ம ஒத்துதான் ஆகணும். ஸ்கூலில் தான் நம்ம வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அது திருப்பி போக முடியாது. ஸோ அதனால இந்த டிபேட்டரோட வின்னர் ஸ்கூல் லைஃப். இங்கே இருக்கிறவங்க வந்து யூனிக் டேலண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த சைட்ல இருந்து இலக்கியாவை கூப்பிட்டு சூப்பராக பாட வச்சலாமா? முன்பே வா என் அன்பே வா, ஓனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூப்பூவாய் பூப்பூவா. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே, முன்பே வா என் அன்பே வா, ஓனே வா உயிரே வா. இந்த சாங் வந்து அவங்க ஜோக் மட்டும் டெடிகேட் பண்ணல, எல்லாத்துக்குமே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஒரு கைத்தல குத்துருங்க. அடுத்து வந்து டான்ஸ் பண்றதுக்காக எங்க டீம்ல இருந்து சூப்பரான ஒரு கியூட் கேர்ள் தான் வர போறாங்க. வாங்கம்மா. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி காந்த கண்ணழகா டக்குனு தட்டி தூக்கும் முத்த பல்லழகா, முத்த உன்ன தாடா. பொண்ண பத்த மண்ண பக்கம் சங்கத்தோட லீடர்னா உன்னை பத்த பின்னே அத ரிசைன் பண்ண
தேஜஸ்ரீயும் மிருதுலாவும் ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. அது இந்த ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே நடுவில். இடையில உண்மையாலுமே காந்த கண்களா மாறிட்டாங்க. இல்லை சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும், ப்ரிப்பேர் கூட பண்ணல, டக்குன்னு வரும், அதனால. ஆமா, எந்த சாங் போறோன்னே தெரியாம இவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்ணது உண்மையாலுமே நல்லா கைத்தறல போயிடும். அண்ணே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான்லாம் காலேஜ் படிக்கும் போது இப்பெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், மூலையில உட்காந்துருப்பேன். அந்த பொண்ணு இருக்கு பத்தியா, ஃப்ரேம்ல தெரியாம அந்த மாதிரி இருப்பேன். பட் ஆனால் காலேஜ்ல இவ்வளோ டேலண்டா இருக்கீங்க, சூப்பர். உங்களெல்லாம் உங்களோட ஃபியூச்சருக்குலாம் ஆல் தி பெஸ்ட். கூப்பிட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த டீம்ல இருந்து ஒரு ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் செலக்ட் பண்ண போறோம். அந்த பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி. வைஷ்ணவிக்கு வந்து ஆதித்யா டிவி வழங்கும் அற்புதமான ஒரு கிஃப்ட் நான் கொடுக்க போறேன். நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். வடிவேல் சார் மாதிரி சூப்பரா பண்ணீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூமா. அண்ணா உங்க டீம்ல இருந்து எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க. எங்க டீம்ல எல்லாருமே சூப்பரா தானே பண்ணாங்க. அதனால எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க முடியாது, நாங்களே வச்சுக்கிறோம் இந்த கிஃப்ட்டை. சரி ஓகே, நீங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க, நாங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். சரி ஓகே. உங்க டீம்ல இருந்து யாருக்கு கூப்பிட போறோம் பாத்தீங்கன்னா டுக் 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 தேஜஸ்ரீ. எஸ், காந்த கண்ணழகி தேஜஸ்ரீக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். எஸ், டான்ஸும் சரி சூப்பரா பேசி ஆக்டிவா இருந்தீங்க தேஜஸ்ரீ. நாங்க உங்களுக்கு ஆதித்யா டிவி சார்பா ஒரு குட்டி கிஃப்ட். தேங்க்யூ. ஓகே மக்களே, நாங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம தர்மபுரியில் இருக்கிற சத்ய கைலாஸ் விமன்ஸ் காலேஜில் வந்து ரொம்ப சூப்பராக செமையான டேலண்ட் எல்லாமே இருந்தாங்க. அவங்க பண்ண குமால்ட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட நாங்கள் கிளம்பிக்கிறோம். இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை விட அடுத்ததாக இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மீட் பண்ணுறோம். எஸ் ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் இது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. பாய்.